வணக்கம். DSGS Private Limited Companies Discussion, Psychology Department Discussion, All Department Conference Meeting. Okay, All Studio Discussion, Krishna Studio Discussion. சரி, காளி எந்திரம் மூவி டைட்டில்ஸ், ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே டிஸ்கஷன். சரி, அந்த மூவிக்கு ஏன் காளி எந்திரம் சொல்லிட்டு அந்த டைட்டில் நேம் வச்சேன் அப்படின்னா, அந்த மூவி புக் பண்ணுறதுக்கு முன்னொரு நாள் காளிக்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி புக் பண்ணேன். ஓகே, அடுத்து அந்த காளிக்காடு ஏன் அப்படின்னா, நான் வசிக்கக்கூடிய பகுதி காளி அப்படின்ற ஒரு நபருக்கு சொந்தமானது. அவர் அந்த இடம்லாம் மல்லிகைப்பூ தோட்டமாக இருந்தது. அப்புறம் நிலத்தை பிளாட் போட்டு விற்றுட்டார். அதனால் அவரோட நிலம்தான் இன்னொரு இடமும் இருக்குது, அங்கே அரளிச்செடி இருக்குது, அவர் அங்கே அந்த இடத்துல வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்றதுனால அந்த காளிக்காடு அப்படின்னு சொல்லிட்டு நான் மூவி புக் பண்ணேன். ஓகே, அடுத்து அவருக்கு ஒரு பரிசாக தரணும்னு சொல்லிட்டு தான் காளி எந்திரம்னு சொல்லிட்டு ஒரு மூவி புக் பண்ணேன். ஓகே, நீங்கள் ஏன் காளி எந்திரம்னு சொல்லிட்டு மூவி புக் பண்ணிங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஈஷாவில் நிறைய இடத்துல எந்திரம் இருக்குது. ஓகே, நம்மளும் ஒரு எந்திரத்தை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காளி எந்திரம்னு சொல்லிட்டு தகவல் சொன்னேன். ஓகே, அடுத்து ஸ்டோரி ஆல்ரெடி நான் யூடியூப்பில் ஒருத்தரோட வீடியோ பார்த்தேன். அதில் காளியின் பிள்ளைகள் அப்படின்னு இருந்தது. இந்த ராஜமௌலி அவருக்கு இந்த காளி தெய்வம் சம்மந்தமான ஒரு ட்ரைலர் வாரணாசி படத்தில் அந்த ஸ்டில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஓகே, யதார்த்தமாக காளி தேவி அவங்களுடைய பக்தி. ஓகே, அதனால் காளி எந்திரம்னு சொல்லிட்டு புக் பண்ணேன். அது இல்லாமல் அந்த யூடியூப்பில் இருந்த அந்த வீடியோவை தான் நான் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளேவாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, அது வேற ஒருத்தருடைய தகவல் தான். ஓகே, அது இல்லாமல் அந்த தக் லைஃப் அது எப்படி உங்களுக்கு தோதாச்சு அப்படின்னா, இது எல்லாமே தொடர்புகளான ஒரு நிகழ்வு தான். அதாவது இத்தாலி கண்ட்ரி, அங்கே இப்போ க்யூனாக இருக்கிறது ஸ்ருதிஹாசன். அவரோட அப்பா கமலஹாசன். அவர் தக் லைஃப்னு சொல்லிட்டு ஒரு மூவி புக் பண்ணார். அந்த படம் ஓரளவு திரையரங்கில் திரையிடப்பட்டது. ஓகே, அவர் அந்த தக் லைஃப் அப்படின்னு அந்த மூவி டைட்டிலில் ஒரு மூவி நடித்தார். அதோட தொடர்பியலாகவும் அடுத்து அந்த காளியின் பிள்ளைகள், தக் லைஃப், அந்த நார்த் இந்தியா, இதெல்லாமே ஒரு நேர்கோட்டான தொடர்பியல். ஓகே, சரி, யதார்த்தமான நிலை என்ன அப்படின்னா, ஆல்ரெடி கீர்த்திகா உதயநிதி அவங்க காளின்னு சொல்லிட்டு விஜய் ஆண்டனி அவங்க கூட ஒரு படம் எடுத்தாங்க. ஓகே, நிறையா பேர், ரஜினி சார் கூட ஒரு படம் நடிச்சிருக்கா அப்படி. ஓகே, எக்கச்சக்கமான நேமில் அந்த படத்தில் டைட்டில் இருக்குது. இந்த காளி காளி காளின்னு எக்கச்சக்கமான மூவிஸ் இருக்குது. ஓகே, ஆனால் இதில் என்ன உளவியல் ரீதியான தகவல் அப்படின்னா, இந்த காளியந்திரம் படத்துக்கும் கீர்த்திகா உதயநிதிக்கும் ஒரு அளவும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, ஒரு நூல் அளவு கூட சம்மந்தம் கிடையாது. ஓகே, இந்த தகவல் அவங்களுக்குமே புரியும். ஆனாலும் ஒரு 50 ஆர்டிஸ்ட்டு அப்படியே கிருஷ்ணா ஸ்டுடியோ நடிக்கிறாங்க, நம்ம பக்கம் திரும்பினா நமக்கு சாதகமாகும், ஏதோ நிலையில் அவங்க தனக்கு தானே தோது பார்த்துக்கிட்டாங்க. ஓகே, அந்த சூழ்நிலையில் சரி, ஏதோ ஒரு நல்ல விதமாக நான் பாசிட்டிவாக நினச்சேன், கடைசியில் அது நெகட்டிவாக மாறிடுச்சு. அதனால் காளியந்திரம் படத்துக்கும் கீர்த்திகா உதயநிதி அவங்களுக்கும் அவங்க சார்ந்த நபர்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஓகே, அடுத்து இன்னொரு உளவியல் ரீதியான காரணம் என்ன அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் என்கின்ற மணி ரொம்ப நாள் முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தார், தியேட்டரில் திரையிடப்படணும், எனக்குன்னு ஒரு தரமான ஒரு மூவி வேணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அவருக்காகவும் நான் யோசித்து அந்த மூவி புக் பண்ணேன். ஓகே, அதனால் இந்த காளி எந்திரம் மூவி டைட்டிலு, கதை, திரைக்கதை, எழுத்து, இயக்கம், தயாரிப்பு, வசனம், பாடல் என எல்லாத்துக்குமே நான் தான் சொந்தம். ஓகே, நான் தான் உரிமையாளர். ஓகே, அதனால் கிருஷ்ணா ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் யாராவது டைட்டில் சொன்னால் கூட அவங்களுக்கு காசு கொடுத்துருவேன். யாராவது அவங்கவுங்க வேலைக்கு அவங்களுக்கு கேஷ் கொடுத்துருவேன். அப்படிலாம் தகவல் சொல்லிடுவேன். இவங்க இந்த மாதிரி டைட்டில் சொன்னாங்க, இவங்க இந்த மாதிரி ஸ்டோரி சொன்னாங்க, இவங்க இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே சொன்னாங்க. ஒரு சில நபருக்கு நான் தோதாகிறப்ப
கூப்பிட்டு காசு கொடுத்துருவேன், அது அவங்களுக்குமே தெரியும். ஆனால் இன்னொருத்தரோட நிலைக்கு இன்னொரு விதத்தில் தோது பார்க்குறதுன்றது தோதாகாது. ஓகே. அடுத்து கிருஷ்ணா ஸ்டூடியோவில் இவ்வளோ மூவி புக் பண்ணி கோடியாக சம்பாரித்து என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி தான் கவர்மெண்ட்டுக்கும் காசு கொடுத்து 5 ட்ரில்லியனு எவ்வளோ காசு கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதுதான் ரியாலிட்டி ஸ்டேட்டஸ். மோடிக்கும் காசு கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை, இங்கே ஸ்டாலினுக்கும் காசு கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. அது கம்முன்னு அப்ராட் கண்ட்ரீஸில் தோது பார்த்தா கூட ஏதோ இன்னும் ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் பாஸ்போர்ட் விசா எடுத்துகிட்டு போனால் நிறையா விஷயம் நமக்கு சாதகமாக அமையும். ஓகே. அதனால் ரியாலிட்டி ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, அந்த அந்த நாடகத்தில் வர கதை மாதிரி தான். அப்பா அம்மா கஷ்டப்பட்டு அவங்க பிள்ளைங்களை வளர்த்துவாங்க. கடைசி காலத்தில் அவங்க பிள்ளைங்க நீங்களாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மா உதறிட்டு போயிடுவாங்களாம்மா. அப்போ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து காப்பாற்றி கல்யாணம் பண்ணி எல்லாம் செஞ்சு கொடுத்து என்ன பிரயோஜனம்பாங்களே, அந்த கதை தான் இப்போ. ஓகே. அதனால் என்ன யாருன்னே தெரில அப்படின்றாங்க நிறையா இடத்துல. அப்படின்றப்ப நான் மட்டும் இதுக்கு தேவையில்லாமல் காசு கொடுத்து தேவையில்லாமல் என்னோடய உழைப்பு எவ்வளோ விஷயத்த நான் ரிஸ்க் எடுக்கணும்? ஓகே. அடுத்து இந்த சோப்புனாங்கி இதெல்லாம் ஆன்லைனில் வராமல் ஒரு ரியாலிட்டி வந்துச்சுன்னா எவ்வளவோ எனக்கு லாபம். ஓகே. அடுத்து இந்த கழுதை, இதனாலேயும் எனக்கு நஷ்டம்தான் ஏற்படுது. இந்த கருமாந்திர இலவுங்களால் தான் எனக்கு இவ்வளோ துன்பமே. இந்த இலவுங்கள்லாம் நேரில் வந்தால் கூட துன்பம் அப்படின்றது ஏற்படாது. அவங்களுக்கு தேவையான சோறு காசு என்னவோ செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆன்லைனில் தோது பார்த்து யாரோ லாபம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் எனக்கு நஷ்டம்தான் கிடைக்கிது. ஓகே. அதனால் கிருஷ்ணா ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் எப்பயுமே விழிப்புணர்வாக இருக்கணும். ஓகே. அடுத்து ஈஷா ஃபவுண்டேஷன் ஓரளவு கூட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. கோடியாக சம்பாரித்து காசு கொடுத்தோம், நமக்கு எந்த வசதியுமே கிடைக்க மாட்டேங்குது. பேசாமல் நானே ஒரு சொந்தமாக ஒரு ஆசிரமத்தை ஆரம்பிச்சுட்டு போயிடலாம் கம்முன்னு. நிறையா வசதியும் கிடைக்கும், எல்லா விதத்துலையும் நான் தோது பார்த்துக்குவேன். ஓகே. சரி, டிஎஸ்ஜிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன். ஓகே. சரி, கிருஷ்ணா ஸ்டூடியோ இனிமேலாவது கொஞ்சமாவது மனசாட்சியோடு நடந்துக்குங்க. ஓகே. நீங்கள் காசு சம்பாதிக்கலாம், ஆனால் பாவத்தையும் சேர்த்து தான் சம்பாதிக்கிறீங்க. ஓகே. சரி, டிஎஸ்ஜிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ், நான் உங்களை திரும்ப கூப்பிட்றேன். நன்றி, வணக்கம், பாய்.